எப்படியாவது விஜயை ஜெயிலுக்கு அமிச்சிடலாம் அப்படின்னு ராஜி ட்ரை பண்ணாலும் ஆனால் அன்னப்பொன்னி விடவே இல்லை. அன்னப்பொன்னியை கடத்தினாலும் பரவாயில்ல, என்னை கடத்தினதுக்கு அப்புறம் அன்னப்பொன்னி என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு லாயர்கிட்ட போயிட்டு இது மாதிரி விஜயோடைய கேஸை பற்றி சொல்லி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு நம்ம அன்னப்பொன்னி தனியாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அந்த லாயரும் விஜயோடைய மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை திரட்டியிருக்காரு. கரெக்டாக இங்கே ராஜி எப்படியோ அன்னப்பொன்னியை கடத்திடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த வக்கீல் திடுத்துப்புன்னு கோர்ட்டுக்குள்ள வராரு. வந்து நம்ம விஜய் பண்ணதான் தப்பு, விஜய் அவங்கள ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு, மோசடி பண்ணியிருக்காரு, அவரை மாதிரி ஆட்களை வெளியே விடக்கூடாது, இவர் மாதிரி ஆட்களை வெளியே இருந்தாங்கன்னா இன்னும் பல பேரை இது மாதிரி பண மோசடி பண்ணுவாங்க, அதனால் இவருக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு ஜட்ஜம்மா தீர்ப்பு எழுதும்போது அந்த வக்கீல் உள்ளே வராரு. உள்ளே இது மாதிரி என் கட்சிக்காரர் என் தப்பு பண்ணலை, அதுக்கான ஆதாரம்லாம் இதில் இருக்குது, நான் அவருக்காக வாதாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தெல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் படித்து பார்க்குறாங்க. படித்த போது ஜட்ஜுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா அந்த இன்வெஸ்டர்கள் எல்லாமே கான்ட்ராக்ட் போடும்போது இது மாதிரி எங்களுக்கு ஒருவேளை இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நாங்கள் இந்த கம்பெனி விட்டு போகும்போது அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு எப்போ வேணும் பணம் கொடுத்தா போதும், மற்றபடி நாங்கள் பணம் கேட்டு உடனே டார்ச்சர்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்களும் இந்த அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சார் பணம் கொடுக்குறது செக்கு சைன் பண்ணுறா இல்லையா, அன்னை டேட்டில் கம்பெனி அக்கௌண்ட்டில் பணம் இருந்திருக்கு. ஆனால் செக்கு கலெக்ஷன் போடும்போது பணம் இல்லை. அப்போது இந்த பணம் எங்கே போணுச்சு, இதுக்கான அதிகாரம் எல்லாமே இந்த கம்பெனி மேனேஜருக்கு மட்டும் தான் இருக்குது. அந்த மேனேஜர் நான் விசாரிக்கணும் சார் அப்படின்னு சொல்லி இங்கே லாயர் சொல்கிறாங்க. உடனே ஜட்ஜம்மாவும் அந்த மேனேஜர் கூப்பிட்றாங்க. குணசேகரன் வராரு. வந்த உடனே இது மாதிரி விஜய் அன்னைக்கு சைன் போடும்போது அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுல்ல, ஆனால் கலெக்ஷன் போடும்போது பணம் அவர் அக்கௌண்ட்டில் இல்லை, அந்த அக்கௌண்ட்டில் பணம் எங்கே போச்சு, உங்களுக்கு தெரியாமல் பணம் போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் தான் விஜய் சாருக்கு A to Z இருந்திருக்கீங்க, அவருடைய பிஸ்னஸ் பற்றின எல்லா விஷயமும் தெரியும். அப்படி இருக்கும்போது பணம் எங்கே போச்சு, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க குணசேகரன் தெரில சார், எனக்கு தெரியாது சார், எனக்கே தெரியாமல் தான் நடந்து போச்சு சார், நானே இது எப்படி நடந்துச்சு தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் சார். ஓ அப்படிலாம் குணசேகரன், அப்போ இது உங்களுக்கு தெரியாதா, இங்கே பாருங்க குணசேகரன், இதை நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, அதை காட்ட வேணான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த கேஸை தப்பிக்கணும் அப்படின்னா உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத நீங்களாவே சொல்லிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் எனக்கு தெரியும் நீங்கள் வெறும் 50 தான்னு, உங்களை ஏஞ்சவன் பின்னாடி எங்கேயோ உட்காந்துருக்கான், அவன் யாருன்னு கை காட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்களும் அவங்களும் சேர்ந்து கூட்டு கலவனை தான் பண்ணீங்க அப்படின்னு நானே உங்கள் மேலேயும் பொய் வழக்கு போட்டு 2 பேரையும் உள்ள தள்ளிடுவேன் பார்த்துக்கோங்க. ஸோ விஜய் நிரபாதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உங்களை ஏஞ்சி விட்ட அந்த 50 தூக்கி ஜெயிலில் போட போகிறதும் உண்மை தான். ஆனால் நீங்கள் அவங்க கூட போகணுமா வேணாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். கடைசி ஒரு வாய்ப்பு தரேன், உண்மையை சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்க குணசேகரன் பயந்து போய் இல்லை சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லவும் ராஜி செம ஷாக்காக வராங்க. ஐயோ இவன் உண்மையை சொல்லிடுவானோ அப்படின்னு குணசேகரன் நடந்தில்லை உண்மையை சொல்கிறாங்க. இது மாதிரி விஜய் சாருடைய அக்கா ராஜேஸ்வரி அவங்க தான் விஜய் சார்ட்ட இருக்க சொத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா சொத்தையும் என் பேருக்கு மாற்றணும், நான் சொல்கிறது பண்ணு அப்படின்னு எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க. நானும் அவங்க கொடுத்த வாக்குறுதி பேரில் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி மோசம் பண்ணிட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க சார், இதுக்கெல்லாம் காரணம் ராஜேஸ்வரி தான் சார், ராஜேஸ்வரி மேடம் சொல்லி தான் எல்லாம் பண்ணேன் சார், என்னை மன்னிச்சிருங்க விஜய் சார் அப்படின்னு குணசேகரன் மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியல. ராஜி வராங்க. இல்லை விஜய் அவங்க சொல்ல நம்பாதீங்க விஜய், அந்த குணசேகரனுக்கு பணம் கொடுத்து வேணும்னு இப்படி பொய் சொல்ல வச்சுருக்காங்கடா, நீ இந்த அக்காவை சந்தேகப்படுவியா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல விஜய்க்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன இது எல்லோரும் காரணம் நம்ம அக்கான்னு சொல்கிறாங்களே, நம்ம அக்கா அப்படியாப்பட்டவளா, இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு இங்கே விஜய் யோசிக்கிறாரு. உடனே லாயர் சார் நீங்கள் உங்கள் அக்கா மேலே நிறைய நம்பிக்கை வச்சுக்கிங்க, அதனால தான் அப்படி யோசிக்கிறீங்க மேடம், இந்த வீடியோவையும் கொஞ்சம் போட்டு காட்டுங்களேன், அப்போ தான் விஜய் சாருக்கு புரியும் அப்படின்னு காட்ட சொல்கிறாரு அந்த வக்கீல். உடனே ஜட்ஜம்மா அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ராஜு அன்னைக்கு அன்னப்பொன்னிட்ட சொன்னாங்க இல்லையா, விஜய் எப்படி உள்ள தள்ளினேன், விஜய் எதுக்காக உள்ள தள்ளினேன், விஜய் இன்னும் எத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்க போகிறான், அதுக்குள்ளே நான் விஜயோட சொத்துலத்தையும் என் பேருக்கு மாற்ற போகிறேன், இதுக்காக தான் நான் கனடாவிலேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு எல்லா உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அதை பார்த்ததும் விஜய்க்கு செம அதிர்ச்சி. ஜட்ஜம்மாவும் என்னம்மா இதெல்லாம், கூட போகிற தம்பிக்கு இப்படி ஒரு துரோகியா, சி கூட போகிற தம்பி கூட பழி வாங்குவாங்கன்னா இந்த காலத்தில், காலம் முத்தி போச்சு, காலம் கெட்டு போச்சு, அதுதான் இப்படி நடக்குது அப்படின்னு ஜட்ஜம்மா சொல்கிறாங்க. இங்கே ராஜேஸ்வரி ஒன்று இல்லை மேடம், இது யாரோ என் மேலே அபாண்டமாக பழி போடணும் அப்படின்னு பொய்யா எடிட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே மார்ஃபிங் தான் விஜய், இதெல்லாம் மார்ஃபிங்டா நம்பாதரா அப்படின்னு நம்ம ராஜி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் விஜய் இல்லவே இல்லை, முடியாதுக்கா, நீ யார் நான் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே உன்னை நம்பி நான் மோசம் அடைகிறதுக்கு விரும்பலை, உன்னை இதுக்கப்புறம் இந்த சைடை பார்க்கக்கூடாது, உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப கேவலமாகவும் இருக்குது, என்னை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துகிறல சி அப்படின்னு சொல்லி கால் துப்பிட்டு விஜய் அங்கேருந்து போயிடாரு. விஜய் போய் நேராக மல்லியை பார்க்குறாங்க. மல்லியை பார்த்து மல்லி கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுவார் விஜய். என்னை மன்னிச்சிரு மல்லி, எத்தனையோ முறை எங்கள் அக்கா பிச்சை கேட்டு உன்னை கடுமையாக பேசியிருக்கேன்,
கடுமையாக நடந்திருக்கேன். ஏன் ஒரு சில முறை நீங்கள் இருக்க தேவையில்ல, நீ கிளம்பு அப்படின்னு ஒன்று வெளியெல்லாம் அமைச்சிருக்கேன். ஆனால் நீனு அதெல்லாம் விட்டுட்டு இதை பற்றி யோசிக்காமல் எனக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாற்றிருக்கல, அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு மல்லி. உண்மையிலே நீ எனக்கு மனைவியாக கிடச்சதுக்கு நான் மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதனால தான் தேவதை மாதிரி பொக்கிஷம் மாதிரி நீ எனக்கு கிடச்சிருக்க. நீ மட்டும் இன்றைக்கி வராமல் இருந்து என்னை பற்றின விஷயத்த வெளியே சொல்லாமல் இருந்தானா இன்றைக்கி நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன் மல்லி. ஏன்னா ரொம்பவே ஏமாந்துட்டேன் மல்லி அப்படின்னு நம்ம விஜய் பயங்கரமாக அழுகுறாங்க. மல்லி உடனே ஐயோ விஜய் என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், விடுங்க விஜய்ங்க சொல்ல. இல்லை மல்லி, என்னால் தாங்க முடியல மல்லி, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் உனக்கு எவ்வளோ குறைச்சி கொடுத்துருப்பேன், எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ எல்லாத்தையும் மறந்துட்டு என்னையவும் என் குழந்தையவும் உன்னுடைய சொத்தாக நினச்சி எங்களுக்காக நீ இவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு எங்களை நீ காப்பாற்றிருக்க அப்படின்னா அது அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயம் இல்லை மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு விஜய் யோசிக்காத நேரத்தில் டக்குன்னு மல்லி காலில் விழுந்துறாரு. மல்லி உடனே ஐயோ விஜய் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, இல்லை மல்லி, தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் பண்ண தப்புக்கு இதான் தண்டனை, என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு விஜய் காலை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகுறாரு விஜய்.